என்ன செய்வோம், கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். இது மனிதனுடைய நம்முடைய பலவீனம் என்று புரிந்து கொண்டோமையானால் இது நம்மளை என்ன செய்யும், மனக்கவலையையும் மன அழுத்தத்தையும் குறைக்கும் என்பதையும் நம்ம நினைஞ்சிருக்கிறோம், தெளிவாக விளக்கி இருக்கிறோம். அதே மாதிரி எல்லாவற்றுக்கு மேலாக ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்து வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கை தான் மேலானது அப்படி நம்பணும். மறுமை வாழ்க்கை மேலானதுன்னு ஒருத்தர் நம்பிட்டான்னு சொன்னா இதெல்லாம் பஞ்சாயத்தே கிடையாது. அப்படி நம்புனதுனால தான் ஹிஜ்ரத் பண்ணாங்க, அப்படி நம்புனதுனால தான் உயிரையே தியாகம் பண்ணுவதற்கு போருக்கு போனாங்க. சாவத்தான் போறோம்னு தெரியும், சின்ன நம்பர் போய் பெரிய நம்பரோட மோதுறதுக்கெல்லாம் போனாங்க. எதுக்காக போனாங்க? நபிமார்கள்லாம் பிரச்சாரம் பண்ண அடிப்பான் உதப்பான் கொள்ளுவான்னு தெரிஞ்சாதானே பிரச்சாரம் பண்ணாங்க. அதையெல்லாம் ஏன் அவர்களுக்கு சகித்துக் கொள்ள முடிந்தது என்று சொன்னால் இது அல்ல வாழ்க்கை, இது சின்ன அற்பமான வாழ்க்கை, இன்னொரு வாழ்க்கை தான் நமக்கு வாழ்க்கை. மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் எழுப்பின பிறகு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும், அந்த வாழ்க்கையில நிரந்தரமான இன்பத்தை அனுபவிக்கணும். இதை கரெக்டா புரிஞ்சு வச்சுக்கிட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்து விஷயம் சின்னது, அது பெருசு. சின்னதுல கஷ்டப்பட்டு பெருசுல போய் நல்லா இருப்போம். இந்த ஒரு நம்பிக்கை நம்மளை முழுசாக ஆறுதல் படுத்திடும். இது மாத்திரம் ஆழமாக பதிந்து விட்டது என்று சொன்னால் அசாபு சுபாக்கள் மாதிரி திண்ணையில படுத்துக்கிட்டே மூமின்களாக இருக்க முடியும். திண்ணையில படுத்துக்கொண்டு மண் தரையில படுத்துக்கொண்டு படுக்க தலவாணி இல்லாம பாய் இல்லாம எல்லாம் இருந்தா கூட அது ஒரு பிரச்சனையா தெரியாது என்பதை நம்ம என்ன செய்யணும், இதுகளெல்லாம் ஒரு பொதுவான ஒரு மனோதத்துவ ரீதியான ஆறுதல் படுத்தக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு பொதுவா சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் மனுஷனை ஆறுதல் படுத்திடும். இதுக்கப்புறம் குறிப்பாக தனித்தனியாக குறிப்பிட்டும் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். இந்த குறிப்பிட்ட விஷயங்களை சொல்லாவிட்டால் கூட இதுவே போதும். எது போதும்? பொதுவா உங்களுக்கு சொன்ன அந்த அறிவுரைகளை, மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகளை மனதில் வைத்துக் கொண்டீர்களே ஆனால், திரும்ப திரும்ப இவற்றை குறித்து வைத்து நினைவுபடுத்திக் கொண்டோமே ஆனால் எந்த துன்பம் வந்தாலும் நமக்கு அழுத்தம் வராது, வேற பணிகளை பாதிக்காது, இடிஞ்சு போய் உட்கார மாட்டோம். நம்ம வாட்டுக்கு இயற்கையை எப்போது போல லேசா சின்ன ஒரு பாதிப்பும் சுதாரிச்சுக்கிறோம். ஒரு நாணல் மாதிரி, நாணல் என்ன செய்யும், ஆத்து ஓரத்தில் இருக்கக்கூடிய நாணல் இருக்கு பாருங்க, அது ஆத்து தண்ணி எவ்வளவு வேகமா போனாலும் அது இப்படி வளைஞ்சு நிமிந்துக்கிறோம், வளைஞ்சு ஒடிஞ்சிடாது. நாணல் ஆத்தோரத்தில் ஒரு பனைமரம் இருந்துச்சுன்னு வைங்க, இழுத்து போட்டு சாச்சி பரட்டிட்டு போயிடும். அப்ப அது உறுதியா நிக்கிறா தெரியும், பார்த்தா உறுதியா நின்றா உளுந்துரும். நாணல் மாதிரி என்ன செய்யணும், புல்லு இருக்குன்னு வைங்க ஆத்தோரத்துல, அந்த புல்லு தண்ணி அப்படி சாயும், மறுபடியும் நிமிந்துக்கிறோம், மறுபடியும் சாயும், புடுங்கி எறிய முடியாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு தன்மை மூமினுக்கு தான் உதாரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரியாக நம்ம இருந்து கொண்டோமே ஆனால் நமக்கு லேசா அப்படி சாய்க்க முடியுமே தவிர புடுங்கி எரிஞ்சிட முடியாது. முஸ்லிமை ஒரு மூமினை எந்த துன்பங்கள் வந்தாலும் புடுங்கி எரிகிற அளவுக்கு அவனுக்கு பெரிய பாதிப்பு வராது என்பதை எல்லாம் விளங்கிக் கொள்ளணும். இது பொதுவான விஷயங்கள். இது போக குறிப்பிட்ட சில துன்பங்களை சொல்லி காட்டி உங்களுக்கு எப்படி இஸ்லாம் ஆறுதல் படுத்துகிறது. உயிரிழப்புகள் முதல் இழப்பு என்னது? நம்ம குடும்பத்துல கணவனோ மனைவியோ பிள்ளையோ தாயோ தந்தையோ அண்ணனோ தம்பியோ மௌத்தா போவது நம்மளை பெருசா பாதிக்கிறது. இந்த மௌத்தா போவதை பற்றி ஏற்கனவே சொன்ன அந்த பொதுவான அறிவுரைகளே போதுமானதா இருந்தாலும் அதுக்கு தனியா ஸ்பெஷலா என்னென்னலாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அதற்கு என்னென்ன மாதிரியான வாக்குறுதிகள்லாம் இருக்கிறது, அதை எப்படி எல்லாம் பிரத்யேகமா அதை பேஸ் பண்ணணும் என்பதற்கு உள்ள அறிவுரைகள் எல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி பிள்ளையே இல்லாம இருக்கு சில பேருக்கு, குழந்தை இல்லைங்கிற ஒரு பிரச்சனையை நாங்கள் எப்படி எதிர்கொள்ள, அதெல்லாம் இந்த ஏற்கனவே சொன்ன பொதுவானதில் அடங்கிருச்சு. பொதுவான துன்பத்துக்குள்ள அதை அடங்கி விட்டாலும் குறிப்பாக உங்களுக்கு நினைஞ்சிருக்கிறோம் குழந்தை இல்லைங்கிற ஒரு மேட்டரை எப்படி எதிர்கொள்வது, ஆம்பளை பிள்ளை இல்லாம ஒரு பொம்பளை பிள்ளையா எனக்கு இருக்குது, அதை வச்சு நான் எப்படி காலம் தள்ளுறது என்று நினைப்போமே. ஆனால் அதுக்கு இஸ்லாம் எந்த மாதிரியான ஆறுதலை சொல்லி இருக்கிறது என்பதை நினைஞ்சிருக்கிறோம், அதை சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி எதிர்பாராத முறையில் ஏற்பட்ட விபத்துகள், இழப்புகள், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி விடுகிறது, கைகால் முறிந்து விடுகிறது, அந்த மாதிரியான ஒரு எதிர்பாராத விபத்துகள் ஏற்படுமையானால் அதுகளெல்லாம் நம்மளை பாதிக்கத்தான் செய்யும். ஆனால் சீக்கிரம் எப்படி அதை மீள்வது, சீக்கிரமாக அந்த மன அழுத்தத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்பதற்குரிய செய்திகளை எல்லாம் தனிப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பொருளாதாரத்தினால் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனை எடுத்துக்கொண்டு பொருளாதாரத்தில் நமக்கு இழப்பு வச்சுன்னு சொன்னா அதை எப்படி பொருளாதாரம் இழப்போ அல்ல இல்லாமையோ, ஒன்னு இருந்துட்டு இல்லாம போவது அல்லது அல்ல தந்ததே நமக்கு போதுமானது இல்லை நம்ம நினைப்பது, இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்குமையானால் ஏற்கனவே சொன்ன அந்த பொதுவான அறிவுரைகளை போதுமானதாக இருந்தாலும் பொருளாதாரத்துக்கு என்று சிறப்பான அறிவுரைகளையும் மார்க்கம் சொல்லி இருக்கிறது. சிறப்பான அறிவுரை என்ன? முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த வறுமை பொருளாதார குறைவு என்பது நல்லவன் கெட்டவன் பார்த்து வர்றது கிடையாது. எல்லா நல்லவன்லையும் ஏழை இருப்பான், கெட்டவன்லையும் ஏழை இருப்பான். நல்லவன்லையும் பணக்காரன் இருப்பான், கெட்டவன்லையும் பணக்காரன் இருப்பான். நல்லவனா பார்த்து அவங்களுடைய செயல்களை பார்த்து அவங்களுடைய தகுதியை பார்த்து தராதரத்தை பார்த்து எல்லாம் என்ன செய்யறது இல்ல,
பணத்தை கொடுப்பது இல்லைன்னு வலிக்கிட்டோமையானால் நம்ம பொருளாதாரத்தை கம்மியா கொடுத்தான்னு சொன்னா அது நமக்கு மட்டப்படுத்துறதுக்கு எல்லாம் செய்கிறேன். நபிமார்களே ஏழையா வச்சிருந்தான். பெரிய பெரிய இறை தூதர்கள்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க, சகாபாக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நம்மை ஆறுதல் படுத்தும். அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லேசில் என்ன செய்ய மாட்டோம். தங்க ஆறு ஓடுனா கூட போதும்டா சொல்ல போறோம். நம்ம வறுமைங்கிற இன்னும் கொஞ்சம் தான் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சத்துக்கு என்ன அளவே கிடையாது. இப்போதைக்கு ஒரு அளவு சொல்லுவோமே தவிர அந்த அளவு கிடைத்து விட்டது என்றால் வேற ஒரு அளவு சொல்லுவோம். அந்த அளவும் கிடைத்து விட்டது என்று சொன்னால் இன்னொரு பெரிய அளவு சொல்லுவோம். அப்ப நமக்கு 1 லட்சம் வேணும் இப்ப நினைக்குவோம். நாளைக்கு 1 லட்சம் கிடைச்சோம், ஒரு 25 லட்சம் தான் நல்லா இருக்கும்னு நினைக்குவோம். சரி 25 வந்தவொன்னு 50 லட்சம் வந்தா நல்லா இருக்குமோ. 1 கோடி வந்துட்டா என்ன செய்வோம், 5 கோடி வேணும்னு சொல்லுவோம். 1000 கோடி வேணும்னா வந்தாலும் என்ன செய்வோம், இன்னொரு 10,000 கோடி தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். இது முடிவு இருக்கா? இந்த நோய் இது ஒரு நோய். தேவை நிறைவேறுது, அல்ல தர்றானா, சாப்பிட்டோமா குடிச்சோமா, கொண்டாடி பிள்ளை துணிமணி எடுத்து கொடுத்தோமா, வீடு வாசல் கட்டணுமா, அந்த அளவோடு நின்றுகிட்டா தான் செல்வமே தவிர அதுக்கு மேல உள்ளதெல்லாம் அது பெரிய நன்மையே கிடையாது. அவன் சொத்து எங்க இருக்குன்னு அவனுக்கே தெரியாதுன்னு இப்படியான நிலையில எத்தனை பணக்காரர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு எத்தனை வீடு இருக்குன்னா கேட்டு சொல்றாங்கன்னா எத்தனை அந்த அளவுக்கு விளக்கமா சொல்லி இருக்கிறோம். அந்த மாதிரி தாறுமாறாக இருக்கக்கூடிய இந்த ஆசைகள் நம்மள அந்த பேராசை தான் இப்படி குழப்புகிறதே தவிர யதார்த்தத்தை விளங்கிட்டோம்னா அதனாலே குழப்பம் வராது. பொருளாதாரம் கம்மியா இருக்கனால என்ன செய்ய மாட்டோம், ஆடி போக மாட்டோம், குழம்பி விட மாட்டோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட வறுமை, சஹாபாக்கள் பட்ட வறுமையெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்காட்டி அந்த வறுமையில நீங்க இருக்கிறீங்க, நம்ம இருக்கிறோம், யாராச்சும் இருக்கிறோமா வறுமைன்னு சொல்றோம். ஆனா நம்ம காலத்துல உள்ள யாரும் அந்த காலத்துல ஒப்பிட்டு பார்த்தோமே ஆனால் செல்வந்தர்கள் கணக்குல வந்திருப்பாங்க. இப்ப நம்ம காலத்துல இருக்கக்கூடிய ஏழை இருக்காருல, இவரை கொண்டே ரசூலுல்லாஹ் காலத்துல நிப்பாட்டினோம்னா பணக்கார பட்டியல வந்திருப்பாரு. ஏன் அவங்களுக்கு சாப்பாடுக்கு ரொட்டி கிடைக்கல, பேரிச்சம்பழம் கிடைக்கல, உடுத்திக்கிறது ஒரு துணிக்கு மாற்று துணி மறுதுணி கிடைக்கவில்லை, குடியிருக்க வீடு கிடைக்கவில்லை. இந்த மாதிரியான ஒரு வறுமையில் அந்த மக்கள் எல்லாம் இருந்திருக்கும் பொழுது நீங்க ஏன் போட்டு அழட்டிக்கிறீங்க? அதுலயும் தானே ஈமானோட இருந்தாங்க. வறுமையினால ஆடி போனாங்களா, உடைஞ்சு போனாங்களா, தளர்ந்து போனாங்களா, அவங்களுடைய எந்த ஒரு செயல்பாட்டிலையாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சா, அவங்களுடைய இயல்பான வாழ்க்கை முறையை இந்த வறுமைகள் மாற்றியதா? அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு நினைஞ்சிருக்குது. அதை பற்றி ஆறுதலை சொல்லி இருக்கிறோம். அது போக இன்னொன்றையும் நம்ம என்ன செய்யணும், இதுல வெற்றி பெறுவதற்கு போதும்ங்கிற மனசை உண்டாக்கிருங்க. இது ஒரு நோய். இப்போ என்ன அல்லாஹ் தரானோ அதை கொண்டு போதும்னு மனசுக்கு நினைங்க. அல்லாஹ் போதுமாக்குவான். யார் போதும் என்று நினைக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு போதுமானதை ஆக்குவான். அப்ப எப்படி ஆக்குவான்? பரக்கத்து செய்வான். அல்ல பரக்கத்துன்னு ஒண்ணு இருக்கிறது. நினையாபுரத்திலிருந்து 1000 ரூபாயை கொடுத்து 1 லட்சம் ரூபாய் வேலையை அதுல ஆக்கிடுவான். அல்லாஹ் தர 100 ரூபாயா இருக்கும், 10,000 ரூபாய் வேலை நடக்கும். 100 ரூபாயில என்ன நடந்துறேன், 10,000 ரூபாயில உள்ள வேலையெல்லாம் நடந்துரும். அதனால நம்பரை வச்சுக்கிட்டு கணக்கு பண்ணாதீங்க. வருமானம் கம்மியா இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் குறைந்த பொருளில நிறைந்த பரக்கத்தை செய்வான். அதுக்கு என்னென்ன மாதிரியான உதாரணங்கள் ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது, அவற்றை எல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறது. அதே மாதிரி நினையாபுரத்தில் இருந்து எப்படி வரும்னே தெரியாது. நம்ம இருக்கிற நிலைக்கு மேல போக முடியுமான்னு நினைப்போம், அது மேல போயிருவோம். எப்படி போனாலும் சொல்ல முடியாது. அவங்க நினைத்து பாராத விதத்தில் எல்லாம் அல்லாஹ் தருவான்ல அப்படி நம்பிக்கை கொண்டோமே ஆனால் அது நம்மளை என்ன செய்யும், ஆறுதல் படுத்தும். அது போக நம்ம இந்த வறுமை போன்ற பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு கீழே உள்ள ஆட்களை பார்க்கணும், மேல உள்ள ஆளையும் பாக்குறீங்க. நீங்க குடிசையில் இருக்கிற ஆளுக்கு நீங்க யாரை பாருங்க, பிளாட்பாரத்தில் இருக்கணும் பாருங்க. அந்த குடிசை இல்லாம எவ்வளவு பேர் இருக்கணும் அவனை பாருங்க. 10 செட்டை வச்சுக்கிறாங்க, 20 செட்டுக்காரனை பாக்குறீங்க, 2 செட்டை வச்சுக்கணும் பாருங்க. அப்ப நம்ம மேல இருக்கக்கூடிய யாரும் நம்ம கீழே இன்னும் கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள விட நாம் மேல இருக்கணும்னு நினைச்சு பாருங்க, எல்லாம் ஆறுதலாயிரும். நீங்க மேல இருக்கு நம்ம கம்மியா இருப்பான், நம்மளை விட மேல இருக்கக்கூடியவன் பணக்காரங்கிறவன் சின்ன நம்பர்ல இருப்பான். 700 கோடி பேர்ல ஒரு 5 கோடி தருவானா 10 கோடி தருவான்னு சொல்ல முடியாது. நம்ம கீழே இருக்கிறவன் என்ன செய்வான், 600 கோடி பேர் இருப்பான். அப்ப அவ்வளவு கோடி மக்களை விட அல்ல நம்மளை நல்லா வச்சிருக்கான்னு நினைத்து பார்த்தீர்களே. ஆனால் இந்த நமக்கு வரக்கூடிய இந்த சின்ன சின்ன பொருள் இழப்பு வறுமை எல்லாம் நம்மளை பாதிக்காது என்பதை அதற்குரிய காரண காலங்களோடு நினைஞ்சிருக்கிறோம், அதை விளக்கி இருக்கிறோம். இதெல்லாம் பொருளாதார சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ பொருளாதார விஷயத்துல கடன் தொல்லைங்கிறது அது நம்மளை பெருசா பாதிக்கிறது. நம்ம கடன் நம்ம ஒருத்தனை கடன் கொடுக்க வாங்கிட்டு ஏமாத்துறது போட்டு நம்ம கடன் பட்டுட்டோம், கொடுக்க முடியல. அப்ப அவன் நம்மளை திட்டும் போது பாதிக்கப்படுவோம், பலவிதமான உளைச்சலுக்கு ஆளாகும் சொன்னா அதை நம்ம எப்படி எதிர்கொள்வது? கடன் வாங்காம இருக்க என்ன செய்யணும், கடன் வாங்கிட்டோமே ஆனால் அது எப்படி அதை மீள்வதற்கு என்ன செய்யணும் என்பதை எல்லாம் உங்களுக்கு நினைஞ்சிருக்கிறோம், தெளிவாக விளக்கி இருக்கிறோம். அதே மாதிரி வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பலவிதமான தோல்விகள், பல தோல்விகள், பரீட்சையில தோல்வி அடைகிறது, வாழ்க்கையில தோல்வி அடைகிறது, வியாபாரத்தில் தோல்வி அடைகிறது, வேலையில தோல்வி அடைகிறது, விளையாட்டில் தோல்வி அடைவது, போட்டிகள்ல தோல்வி அடைவது, குடும்ப வாழ்க்கையில தோல்வி அடைவது, காதலில் தோல்வி அடைவது, இப்படி பலவிதமான தோல்விகளை நம்ம சந்திக்கும் பொழுது அதுல நம்ம தோண்டு விடுகிறோம் என்றால் அதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன பொதுவான அறிவுரை போதும்.
இருந்தாலும் அதுக்கு தனியாக மார்க்கம் எந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறது, அதையெல்லாம் நினைஞ்சிருக்கிறோம், எடுத்து காட்டியிருக்கிறோம். அந்த மாதிரியான விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நம்ம வேலை பொழுவா இருக்குது, எனக்கு வேலை ஜாஸ்தியா இருக்கு, எனக்கு ஓய்வே இல்லை, நிம்மதியே இல்லை என்று நம்ம அலட்டிக் கொள்கிறோம். அது கண்டிப்பா பொய். நம்ம பேராசையினால வேலையை இழுத்து போட்டுக்கிட்டோமே தவிர, நீ அவ்வளவு இழுத்து போடுற மார்க்கத்துக்காக கூட அப்படி செய்யக்கூடாது. பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் விட்டு போட்டு சொத்து சுகத்தை எல்லாம் இழந்து விட்டு போய் சம்பாதிக்கணும் யாரு சொன்னா? உன்னை யார் ஓவர் டைம் பார்க்க சொன்னா? உன்னை யார் 40 மணி நேரம் உழைக்க சொன்னா? கொஞ்ச நாளைக்கு வேலை, கொஞ்ச நேரத்துக்கு வேலை வரும், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ஆயிரு, வீட்டுல போய் நிம்மதியாயிரு, மனைவி மக்களோட சந்தோஷமாயிரு. இபாதத்துக்காக கூட அப்படி செய்யக்கூடாது என்று இந்த மார்க்கம் சொல்லும் போது, நீங்களா இழுத்து போட்டு 16 மணி நேரம் வேலை விட்டு 5 மணி நேரம் வேலைக்கு கொடுத்து சேர வேண்டியதானே? காசு கம்மியா கிடைக்கும், நிம்மதியும் சேர்த்து கிடைக்கும்ல. அப்ப அதையா நீங்க வழங்க மாட்டேங்கிறீங்க என்பதை எல்லாம் நினைஞ்சிருக்கிறோம், விரிவான முறையில விளக்கி இருக்கிறோம். சக்திக்குமே இபாதத்து கூட செய்வதற்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பதை சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி வசுவாசு மனக்குழப்பம் இல்லாத கற்பனை பண்ணிக்கிறது, இல்லாத ஒண்ணு என்ன செய்யறது, ஃபீலிங் பண்ணி கொண்டு பேணுதல்ங்கிற முறையில கூடுதல் கவனம் செலுத்துறது மனக்குழப்பத்தினுடைய பைத்தியத்தினுடைய துவக்க நிலை. அதுக்கு நீங்க இடம் கொடுத்துறாதீங்க என்பதை நினைஞ்சிருக்கிறோம், அதை விளக்கி இருக்கிறோம். அதே மாதிரி இந்த பேய் பிசாசு மனக்குழப்பம் தான், அதுவும் மனசுல ஏற்பட்ட குழப்பத்தினால பேய் இருக்குது பிசாசு இருக்கு நம்பி பயந்து, அதனால ஈமான இழந்து தாயத்து போட்டு தட்டு போட்டு அதை செஞ்சு தர்கால கட்டி வச்சு எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் செய்றீங்க, அதனுடைய யதார்த்த பேய்ண்டா என்ன என்பதை எல்லாம் விளக்கி, அந்த மாதிரியான பயங்களும் நமக்கு மன அழுத்தத்தை உண்டாக்கிவிடக் கூடாது என்று அதற்குரிய தீர்வுகளையும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நினைஞ்சிருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி பெண்கள் என்ற முறையில் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதனை குறிப்பாக முஸ்லிம் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை கடந்த இறுதியாக சில நாட்களாக பார்த்து அதற்குரிய விஷயங்களை நம்ம நினைஞ்சிருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி இதெல்லாம் வரும்பொழுது இதுக்கு தீர்வு தற்கொலை தான் போறீங்களே, அப்படி சில பேர் போகிறார்களே, அது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம். தற்கொலை செய்யறதுனால ஏதாவது தீர்வு கிடைக்குமா? தற்கொலை செஞ்சால் இந்த மார்க்கத்தில் எப்படிப்பட்ட கடுமையான ஒரு நிலை இருக்கிறது, மறுமை வாழ்க்கை டோட்டலா நாசமா போயிருமே. இதுகளை எல்லாம் நம்ம குழந்தையில இருந்து என்ன செய்யணும், அதை ஊட்டி வளர்த்து கொண்டு வந்தோமையானால் அதுகளெல்லாம் நம்மளை பாதிக்காது என்பதை விளக்கணும். அதே போல ஹிஸ்டீரியாங்கிற நோய்க்கு உள்ளாகக்கூடியவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க, நினைச்சது கிடைக்கலன்னு இந்த மாதிரியான வலிப்பு நோய் மாதிரி கையை கால உதறிக்கிட்டு என்ன செய்வாங்க, தலை விரிச்சு போட்டு ஆடக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி ஆட்கள் நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவது என்பதையும் பார்த்தோம். இதுல மனநோய் சம்பந்தப்பட்டது இல்லாம நிஜமாகவே மூளையில் ஏற்பட்ட கோளாறினால் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும், அதற்கு கவுன்சிலிங் கொடுத்து அறிவுரை கொடுத்து சரி பண்ண முடியாது. என்ன குறை மூளையில் இருக்கிறது அதை சரி பண்ணணும், மருந்து மாத்திரைகள் மூலமாக ஊசி மூலமாக அதை என்ன செய்யணும், சரி பண்ண வேண்டிய விஷயம் தனியாக இருக்கிறது. அது உடல் சம்பந்தப்பட்டது, மனநோயில சேர்த்து வச்சிருக்கிறாங்க என்பதெல்லாம் நினைஞ்சிருக்கிறோம், உங்களுக்கு விளக்கி இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக அனைத்துக்கும் தீர்வு என்ன, திக்ருல்லா அமைதிப்படுத்துவதற்கு முக்கியமான தீர்வு என்ன, அல்லாஹ்வுடைய அலாபி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனக்கோளம் வந்தாலும் என்ன செய்யுங்க, அப்படி தனியாக அமர்ந்து இறைவன் கற்றுத்தந்திருக்கிற, இறை தூதர் கற்றுத்தந்திருக்கிற அந்த திக்ர்களில் எதையாவது ஓதுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் சிறந்த திக்ர் இருக்கிறது, சுப்ஹானல்லாஹ் இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறது, அல்லாஹ் அக்பர் இருக்கிறது, ஆயத்துல் குர்சி இருக்கிறது, திருக்குர்ஆனுடைய 113-14வது அத்தியாயங்கள், குல் ஹுவல்லாஹு ரப்பில் ஃபலக் ரப்புன் நாஸ்ங்கிற அந்த 2 சூறாக்கள் இருக்கிறது. இது மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அந்த துஆ இருக்கிறது, லா ஹவுல வலா குவத்த. இது மாதிரியாக அல்லாஹ் யூனுஸ் நபி செய்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து துஆக்களின் தொகுப்பு புத்தகங்கள் இருக்கிறது. அதில் வாங்கி வைத்துக் கொண்டு அந்த துஆக்களை விளங்கி நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலேயே மனக்குழப்பத்தை அப்படியே எல்லாம் வாங்கிக்கிறோம், மனக்குழப்பம் இருக்காது. அந்த மாதிரி ரிலீஸ் ஆக்கி விட்டுருவாங்க என்பதெல்லாம் செஞ்சோம். இதுகள் எல்லாம் ஏற்கனவே சொன்ன செய்திகள், தொகுத்து விஷயங்கள் உங்களுக்கு என்ன இருக்கு, இந்த 29 நாள்ல சொல்லி இருக்கிறோம். அதுபோக இன்னும் சில விஷயங்கள்லாம் என்ன இருக்கு, ஈகோங்கிற நோய் இருக்கிறது. சில ஆட்களுக்கு ஈகோன்னா என்ன, ஒரு காரணம் இருக்காது, நமக்கு மேல ஒருத்தவங்க பிடிக்க மாட்டேங்குது, நமக்கு மேல புருஷனுக்கு மேல பொண்டாட்டி போனா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. 2 நண்பர்களுக்கு மத்தியில அவனுக்கும் கோழி முட்டை வாங்கினா சந்தோஷப்படுறான், இவனோட 2 மார்க் அவனுக்கு கூட போயிட்டு அவ்வளவுதான். இந்த மாதிரி ஈகோங்கிறது அடுத்தவன் மேல போய் ஒரு பச்சை நோய். இது அவனுடைய உழைப்புக்கு திறமைக்கு தகுந்தவாறு மார்க்குகளை வாங்குவானுவ. நீ ஏன் இதுக்கு போய் அழட்டிக்கிற, ஒருத்தன் கூட வாங்கிட்டான்னு வைங்களேன், ஒருத்தன் பாராட்டு கட்டு இவனுக்கு எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைச்சிச்சே என்ற மாதிரி செய்வது